திருச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மயான கொள்ளை திருவிழாவில் பூசாரி கைகளால் குழந்தைகளை தூக்கி போடும் வினோத நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. காட்டுநெமிலி கிராமத்தில் அங்காளம்மன் கோயிலில் மயான கொள்ளை விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் பூசாரிகள் பாவாடை ராயன், காளி, கருப்பு காட்டேரி, சிவப்பு காளி, பிடாரா அம்மன் உள்ளிட்ட வேடங்களில் ஆக்ரோஷமாக சாமியாடினர். அப்போது 30க்கும் மேற்பட்ட தம்பதிகள் தங்கள் குழந்தைகளை பூசாரியிடம் கொடுத்து தூக்கி போட்டு சூறைவிட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் தளவாய்பட்டறை கிராமத்தில் பொதுவழி ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி விவசாயிகள் சோளிங்கர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு பொதுவழியை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து கல்கம்பம், முள்வேலி அமைத்துள்ளதாக தளவாய்பட்டறை கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது நெல் அறுவடை இயந்திரம் செல்ல தடையாக உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இதையடுத்து ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி 60க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் வட்டாட்சியர் செல்வியிடம் மனு அளித்தனர். கோவை உடுமலையிலிருந்து மூணார் செல்லும் சாலையில் சின்னார் பகுதியில் சாலையில் சுற்றித் திரிந்த கொம்பன் யானையை வேட்டை தடுப்பு காவலர்கள் வனப்பகுதிக்குள் விரட்டினர். உடுமலை அமராவதி வனச்சரகத்தில் மனித விலங்கு மோதலை தடுக்கும் வகையில் வேட்டை தடுப்பு காவலர்கள் முழுநேர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சாலையோரம் கொம்பன் யானை நடமாடுவதை கண்ட அவர்கள் அதை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டிச் சென்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே குடியிருப்பு பகுதியில் கரடி உலா வந்தது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அயன்சிங்கம்பட்டி வடக்கு மேட்டு பகுதியில் கரடி ஒன்று சுற்றித் திரிந்ததை பார்த்து நாய்கள் குரைத்துள்ளன. இதனால் அச்சமடைந்த கரடி அங்கிருந்து தப்பி ஓடியது. இந்த கரடி ஊருக்குள் உலாவிய சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் அதனை கூண்டு வைத்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விளைநிலங்களிலும் பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. போந்தூர் ஊராட்சியில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அருகே உள்ள கிடங்கில் வைத்து தரம் பிரிக்கப்படும். அந்த கிடங்கில் தீப்பிடித்து அருகே உள்ள விளைநிலங்களுக்கும் மளமளவென பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பணியின் போது மின்சாரம் தாக்கி கேங்மேன் உயிரிழந்தார். எசனை கிராமத்தைச் சேர்ந்த ராஜாராம் ஜெயங்கொண்டம் துணைமின் நிலையத்தில் பணியாற்றி வந்தார். இவர் அத்தநேரி கிராமத்தில் பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்ட போது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூரில் 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலரை லஞ்ச ஒழிப்பு துறையினர் கைது செய்தனர். செங்குணம் சிவன் கோயிலை புதுப்பிக்க கிராம மக்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் செயல் அலுவலர் கோவிந்தராஜை அணுகியுள்ளனர். இதற்கான பரிந்துரை கடிதத்தை வழங்க கோவிந்தராஜ் 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து பெரம்பலூர் லஞ்ச ஒழிப்பு துறையினரிடம் கிராம மக்கள் புகார் அளித்த நிலையில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை செயல் அலுவலர் கோவிந்தராஜ் பெற்றபோது கையும் களவுமாக பிடிபட்டார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குடும்பத்தினருடன் நடிகை அமலாபால் சாமி தரிசனம் செய்தார். அண்ணாமலையார் திருக்கோயிலில் அமைந்துள்ள சம்பந்த விநாயகர் திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்த அவர் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனையும் வழிபட்டார். இதனைத் தொடர்ந்து திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கப்பட்டது. அமலாபாலுடன் பொதுமக்கள் மற்றும் கோயில் பணியாளர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கேரள மாநிலம் கொச்சியில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது தண்ணீர் பீச் அடிக்கப்பட்டது. மாநிலத்தில் போதைப் பொருள் அதிகரிப்பதை கண்டித்து கேரள மாணவர்கள் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது தண்ணீரை பீச் அடித்து அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். அர்ஜென்டினாவில் உள்ள லா பம்பாவில் ஆலங்கட்டி மழை பொழிந்தது. பட்டாசு வெடித்தது போல் பயங்கர இடிச்சத்தத்துடன் ஆலங்கட்டி விழுந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். இதேபோன்று லூஜான் மலை அடிவாரத்தில் வெண்ணிற கற்களை கொண்டு வீசியது போன்று ஆலங்கட்டி மழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே தேர்வு எழுதிவிட்டு நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற 12ஆம் வகுப்பு மாணவன் கிணற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெமிலியை அடுத்த புன்னை கிராமத்தைச் சேர்ந்த சிதம்பரம் நெமிலி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று பொதுத் தேர்வு எழுதிவிட்டு வீட்டிற்கு சென்ற சிதம்பரம் தனது நண்பர்களுடன் கிணற்றில் குளிக்கச் சென்றார். அப்போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிரிழந்தார். செங்கல்பட்டு அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கொட்டப்பட்ட குப்பைகளில் மர்ம நபர்கள் தீ வைத்ததால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மகேந்திரா சிட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கொட்டப்பட்டிருந்த குப்பையில் மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளனர். இதனால் சாலையின் இருபுறமும் கடும் புகைமூட்டம் பரவியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர்.
மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை அருகே சாலை விபத்தில் தலைமை காவலர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. சமயநல்லூரைச் சேர்ந்த தலைமை காவலரான காசி விஸ்வநாதன் பணியை முடித்துக் கொண்டு தனது இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது நாகமலை புதுக்கோட்டை அருகே மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளார். இதில் நிலை தடுமாறி சாலை தடுப்புச் சுவரில் மோதிய காசி விஸ்வநாதன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தாயுடன் தகாத உறவில் இருந்தவர் மகளான பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். ஆத்தூர் அருகே கல்லாநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுமியை அவரது தாயுடன் முறையற்ற உறவில் இருந்த லாரி ஓட்டுநரான குமரேசன் பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் குமரேசன் மற்றும் உடந்தையாக இருந்த சிறுமியின் தாயார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். சென்னை மாதவரத்தில் சரக்கு லாரி சக்கரத்தில் சிக்கி தனியார் நிறுவன ஊழியர் தலை நசுங்கி உயிரிழந்தார். மணலி நியூ டவுன் பர்மா நகரைச் சேர்ந்த திவாஸ் மாதவரம் 200 அடி சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்னால் வந்த சரக்கு லாரி உரசி கீழே விழுந்தார். கண் இமைக்கும் நேரத்தில் அந்த சரக்கு லாரி அவர் தலை மீது ஏறியதில் தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கர்நாடகாவில் சிக்கத்திருப்பதி வெங்கட்ரமணசாமி கோயில் உண்டியல் காணிக்கை என்னும் பணியின் போது காதலனை சேர்த்து வைக்க கோரி காதலி எழுதிய கடிதம் கிடைத்தது. தன் காதலன் தன்னை விட்டு போகாமல் இன்னும் அதிகமாக நேசிக்க அருள் செய்யுமாறு காதலி வேண்டிக் கொண்டுள்ளார். தான் நேசிக்கும் அளவுக்கு தன் காதலனும் நேசிக்க வேண்டும் என்றும் விரைவில் ஒன்று சேர்த்து வைக்கும்படியும் இளம்பெண் வேண்டுதல் வைத்துள்ளார். உண்டியலில் 50,000 ரொக்கம் 35 கிராம் தங்கம் கிடைக்க பெற்றாலும் காதல் கடிதம் மொத்த கவனத்தையும் ஈர்த்துவிட்டதாக கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தனர். சென்னை போக்குவரத்து காவல்துறை கூடுதல் ஆணையர் சுதாகர் மத்திய அரசின் பணிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சுதாகர் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் துணை இயக்குநராக நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதாகர் அப்பொறுப்பில் அடுத்த 5 ஆண்டுகள் அல்லது மறு உத்தரவு வரும் வரை நீடிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சந்தை வரி விதிப்பிலிருந்து மக்காச்சோளத்திற்கு விலக்களித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மதிமுக எம்பி துரை வைகோ நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் மக்காச்சோளத்திற்கு வரி நீக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை சந்தித்து கோரிக்கையை வலியுறுத்தியதாக கூறியுள்ளார். அதன் பலனை இன்று அறுவடை செய்திருப்பதை பெரும் உத்வேகமாக எடுத்துக்கொண்டு தனது அரசியல் பயணத்தை தொடருவேன் என்று தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கனிமவள கொள்ளையை தடுக்க கோரி VAO அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சான்றோர் குப்பம் பகுதியில் இரவு பகலாக லாரிகள் மூலம் கனிம வளங்கள் கொள்ளையடிப்பதாகவும் இதுகுறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட நபரின் வீடு இடிக்கப்பட்டது. போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் அம்மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. போதைப் பொருள் மூலம் விற்பனையாளர்கள் சம்பாதித்த சொத்துக்கள் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் லூதியானாவில் கண்ணா இறைச்சி சந்தை அருகே போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவரின் வீடு இடித்து அகற்றப்பட்டது. சீனாவில் விளைநிலங்களில் விளைந்த காய்கறிகளை எடுத்துச் செல்ல ஏதுவாக வயற்காட்டிலேயே மினி சரக்கு ரயிலை வடிவமைத்து அசத்தியுள்ளார் விவசாயி ஒருவர். தென்கிழக்கு சீனாவில் உள்ள லிங்சாங்கில் கத்தரிக்காய் சாகுபடி அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விவசாயி ஒருவர் தனது விளைநிலங்களில் விளைந்த கத்தரிக்காய்களை எடுத்துச் செல்ல ஏதுவாக 11 கிலோமீட்டர் தொலைவிற்கு தண்டவாளம் அமைத்து மினி சரக்கு ரயிலை இயக்கி வருகிறார். 200 கிலோ காய்கறிகள் கொண்டு செல்லும் வகையில் கூடைகளும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதில் காய்கறிகள் மட்டுமின்றி உரங்கள், விவசாய கருவிகளும் எடுத்துச் செல்லப்படுகின்றன.